நீங்கள் புது 4K டிவி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதோட ஒரு நல்ல பிராண்ட் டிவி வேணும் அப்படின்னா சாம்சங் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 4K டிவி, அதுவும் நியோ QLED டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. புது டிவி, அதனால் புது ஃபீச்சர்ஸோடு தான் கொண்டு வந்திருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 50 இன்ச் டிவி. இது 1,41,000 இதில் உங்களுக்கு 55, 65, 85 இன்ச்சஸ்லையும் டிவி அவைலபிளாக இருக்குது. அதோட விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போது லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இன்ட்ரடக்டரி ஆஃபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சவுண்ட் பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்த ஆஃபர் இருக்குமா என்ன அப்படின்னு தெரியல. இன்ட்ரடக்டரி ஆஃபர் அப்படிங்கிறதுனால அதையும் நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வாங்கலாம். ஸோ 1,41,000 இந்த டிவியில் என்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதையும் குவிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே டாட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி. அதோட மேலே நியோ QLED அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 125 சென்டிமீட்டர், அதாவது இது 50 இன்ச் டிவி, அதையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே ஸ்லிம் ஃபிட் வால் மவுண்ட் கிட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே கோயிங் க்ரீன் ஸ்கேன் த QR கோடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு யூசர் மேனுவல், இங்கேருந்தே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். உள்ளேயும் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல், அதாவது இன்ஸ்டலேஷன் கைடு, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மேனுவல் கொடுத்துருக்காங்க. நியோ QLED இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செட்டப் கிட். இது கூடவே ரிமோட், ரொம்பவே குட்டியான சோலார் ரிமோட்டும் இருக்குது. அதோட ஸ்டாண்ட் இருக்குது. ஒருவேளை வால் மவுண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம ஸ்டாண்டில் டிவி வைக்கிற மாதிரி ரொம்பவே ஃபேன்சியாக ஸ்லீக்காகவும் இருக்குது. நியோ QLED டிவி 50 இன்ச்சஸ் உள்ள பேக்கிங் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாம்சங் 4K டிவியோடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிவி பேண்டன் கலர் வேலிடேஷனோட கொடுக்குறாங்க. இது ஒரு சர்டிஃபிகேஷன். குளோபலாக நிறைய பேர் சேர்ந்து இதில் கலர்ஸ் அக்யூரேட்டாக தெளிவாக தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணி கலர்ஸ் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேஷனும் இந்த டிவிக்கு இருக்குது. டிசைன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்லிம் டிவியாக தான் கொடுத்துருக்காங்க. இதை இவங்க நியோ ஸ்லிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஸ்டாண்டில் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வால் மவுண்ட் பண்ணுறீங்கனாலும் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா பெசில்லெஸ் டிஸ்பிளே உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதோட கலர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரேம் உங்களுக்கு கார்பன், கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. கார்பன் சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஸ்டாண்ட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது. எக்லிப்ஸ் சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே யூனிக்காக இருக்குது ஹெக்ஸகன் ஸ்டாண்டில். அதே பேக் சைடில் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பெல்ட்டோட தான் வருது. இந்த பிளாஸ்டிக் பெல்ட்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது குவாலிட்டி. அதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே போர்ட்ஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 USB போர்ட் இருக்குது. இந்த 4 HDMI போர்ட்டும் உங்களுக்கு ஹை ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது 4K 144 Hz சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது கூடவே லேண்ட்லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எத்தர்நெட் சப்போர்ட்டும் இருக்குது. டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட், அதாவது ஆப்டிக்கல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேபிளுக்கான பாயிண்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடும் பார்த்தீங்கன்னா கிளட்டர்டாக இல்லாமல் அதுவும் நீட்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. டிஸ்பிளே 4K டிஸ்பிளே அப்படின்னு சொன்னால் நிறைய லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட தான் கொண்டு வந்திருக்காங்க. 4K ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3840 × 2160 ரெசல்யூஷன். கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz கொடுத்துருக்காங்க. அதனால கேம் விளையாடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இது ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ஷனையும் இது கண்ட்ரோல் பண்ணும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நீங்கள் டார்க் கலர்ஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, கலர்ஃபுல் பிக்சர்ஸ் பார்க்குறீங்கனாலும் ஒரு பிரைட் டிவி. அதோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்க புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க, குவாண்டம் மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் மினி LED யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மினி LED மற்ற டிவியை விட உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்கும். அதனால ரொம்பவே பிரைட்டாக, அதே சமயத்தில் கலர்ஸும் அக்யூரேட்டாக காட்டுது. அதே வீடியோ குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு புதுசாக பிக்சர் இன்ஜின் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் இன்ஜின் டெக்னாலஜி உங்களுக்கு நியூரல் குவாண்டம் ப்ராசஸர், அதாவது 4K ப்ராசஸரில் ரன் ஆகிறதுனால
எல்லா கலர்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரிசைஸாக காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட வந்து கலர் கேலிப்ரேஷன் நல்லாவே பண்ணும். இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு குவாண்டம் ப்ராசர் அப்படிங்கிறதுனால குவிக்காக இருக்கும். அதோட வந்து கலர்ஸை ரொம்பவே கிறிஸ்பாக கரெக்டாக அக்யூரேட்டாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 1 பில்லியன் கலர் காம்பினேஷன் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா வந்து இது அடாப்ட் ஆகிக்கும் நம்மளுடைய ரூம் கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ கேம் விளையாடும் போதும் சரி, இல்லை நீங்கள் 4K வீடியோஸ் மூவிஸ் பார்க்குறீங்கனாலும் அடாப்ட் ஆகிற மாதிரி வந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட எல்லாருமே கேட்பீங்க 4K டிவி அப்ஸ்கேலிங் எப்படி இருக்குது? ஏன்னா வந்து எல்லாருமே 4Kல பார்க்கறது இல்லை, நம்ம நார்மல் HD கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறோனாலும் இங்கே AI அப்ஸ்கேலிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்சர் மோடில் புதுசாக குவாண்டம் மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெருசாக இருந்தாலுமே இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய படம் நம்ம பார்க்குறோம் இந்த 4K டிவியில் அப்படின்னா வந்து அதை நல்லாவே வந்து எடுத்து காட்டுற மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. AI அப்ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த காலத்தில் பழைய படமாக இருக்கட்டும் இல்லை 90s படமாக இருக்கட்டும், அப்போ வந்து உங்களுக்கு 4K குவாலிட்டியில் இல்லை, ஆனால் அந்த படத்தை இப்போ இந்த 4K டிவியில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக AI அப்ஸ்கேலிங் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி மூலமா வந்து இன்னும் தெளிவாக தெரிகிற மாதிரி வந்து இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த விஷயமும். ஸோ வந்து 4K மட்டும் இல்லை, நம்ம பழைய படம் HD கண்டென்ட்ஸ் எது பார்த்தாலுமே வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஸோ பிக்சர் மோடில் அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதோட டிவி ரொம்பவே பிரைட்டாக இருக்கிறதுனால வந்து கண்ணு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஐ ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரி அந்த மோடு இதுலேயும் இருக்குது. அதனால் ப்ளூ லைட் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஃபீச்சரும் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி அப்படின்னு சொல்லும்போது டிஸ்பிளே எவ்வளோ முக்கியமோ ஆடியோவும் அந்த அளவுக்கு முக்கியம். இங்கே ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வாட் கொடுத்துருக்காங்க 4.2.2 சேனலோட. இது கூடவே வந்து உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க லேட்டஸ்ட்டாக வயர்லெஸ் டால்பி அட்மோஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒயர் ப்ளக் எதுவுமே பண்ண தேவையில்லை, வயர்லெஸ்ஸாக அது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இது கூடவே Q சிம்பனி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு டிவி ஸ்பீக்கர்லேருந்து ஆடியோ வரும், சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்தும் ஆடியோ வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கூடவே OTS+ கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து டிவியில் நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது வந்து ஏதோ பக்கத்தில் இருந்து நீங்கள் ஆடியோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரவுண்ட் சவுண்ட் அவைலபிளாக இருக்குது. வந்து சவுண்டும் உங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கும், உங்கள் ரூம் சைஸ்க்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி அந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஆடியோக்கான எல்லா லேட்டஸ்ட் ஃபீச்சரும் இருக்குது. ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே கேட்டு பாருங்கள். சாம்சங் ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிறதுனால ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ எல்லாமே இருக்குது. மற்ற ஆப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய பிக்சர்ஸ் ஸ்க்ரீன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிவி ஆஃபாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் சேவர் மாதிரியோ இல்லை பேக்ரவுண்ட் தீம் மாதிரியோ ஃப்ரேம் டிவியில் எப்படி இருக்கும் மாதிரி எந்த சீனரி வேணுமோ வந்து டிவி ஆஃபாக இருக்கும்போது ஃப்ரேம் டிவியில் மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் இருக்குது, ஸ்க்ரீன் சேவர்ஸ் இருக்குது ஆம்பியன்ட் மோடில். இதோட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது பில்ட்-இன் IoT கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் டிவியில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் திங்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் திங்ஸோட. இப்போ என்னுடைய லிவிங் ரூமில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, அது டோர் க்ளோஸ் அப்படின்னு காட்டுது. டோர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் அப்படின்னு காட்டும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு க்ளோஸ்டுன்னு காட்டும். இந்த ஸ்மார்ட் திங்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ வேக்யூம் கிளீனரோ எல்லாமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. IoT சென்சார்ஸ் அப்படிங்கிற புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் புதுசாக கொடுத்துருக்காங்க. இது மற்ற டிவியில் ஃப்ரேம் டிவிலாம் இல்லை. இதில் வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து வீடியோ கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். சாம்சங்கோட கேமராவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுடைய மொபைலை வந்து நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். மொபைல் கேமரா சிங்க் பண்ணி உங்ககிட்ட சாம்சங் மொபைல் இருக்கோ மற்ற எந்த மொபைல் இருக்கோ அதை நீங்கள் சிங்க் பண்ணி வந்து கூகுள் மீட்டோ வீடியோ காலோ அட்டன் பண்ணுற மாதிரி அந்த ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே மல்டி வியூ ஆப்ஷன் அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி டூவல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மாதிரி டூவல் ஸ்க்ரீன் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பக்கம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம், இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் யூடியூப் பார்க்குற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே ரொம்பவே சின்னதாக காம்பேக்டாக சோலார் ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்ரி மாற்றணும் அப்படிங்கிற டென்ஷனே கிடையாது. பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல் இருக்குது.
இந்த பேனல் வழியாகவே உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் வெளியே அவுட்டோரில் போய் சன்லைட்டில் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னே அவசியம் இல்லை. ரேடியோ ஃப்ரீக்வன்சிலே சார்ஜ் ஆகிடும். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்டர்நெட், அதுக்கப்புறம் லைட், இந்த மாதிரி இதிலே இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கீழே உங்களுக்கு டைப்-சி போர்ட் இருக்குது, இது வழியாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஹாட் கீஸ் இருக்குது. டிஸ்னி ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் பட்டன் இருக்குது. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காம்பேக்டாக உங்களுக்கு சோலார் ரிமோட்டும் இருக்குது. கூட நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்கனாலும் அதுவுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணி நீங்கள் விளையாடலாம். இங்கே கேம் பாரில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதோட மினி மேப், ஜூம் ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட வந்து கேம் எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலாக இருக்குது இதில் விளையாடும் போது. ஸோ சாம்சங் 4K Neo QLED டிவியில் வந்து குவாண்டம் ப்ராசர், நாக் செக்யூரிட்டி, அதோட டிசைன், டிஸ்பிளே, சவுண்ட் அவுட்புட்டுன்னு ஃபீச்சர்ஸ் நிறைய டம்ப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. விலை 1,41,000 ரூபாய்க்கு இந்த ஃபீச்சர்ஸ் ஓகேவா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.